அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன் நான் அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவள் சமூகத்தில் வாழ்கின்றவள் அன்பையே நம்புபவள் சமூகம்தான் பசியாற்றும் உணவு பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் வசனம் தான் பசியாற்றும் உணவு பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே நீரே என் ஜீவனின் பலனானே நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே நீரே என் ஜீவனின் பலனானே நான் அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவள் அன்பையே நம்புபவள் காப்பாற்றும் காவலர் நீரே அயராது நீர் பாய்ச்சுவீரே என்னை காப்பாற்றும் காவலர் நீரே அயராது நீர் பாய்ச்சுவீரே என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே எந்த சேதமும் இன்றி காப்பவரே என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே எந்த சேதமும் இன்றி காப்பவரே வசனம் தான் பசியாற்றும் உணவு பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் வசனம் தான் பசியாற்றும் உணவு பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே நீரே என் ஜீவனின் பலனானே நான் அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவள் அன்பையே நம்புபவள் நான் அபிஷேக ஒலிவ மரம் பலன் தரும் புகலிடம் நீரே உம்மில் வேரூன்று கிருபை செய்தீரே பலன் தரும் புகலிடம் நீரே உம்மில் வேரூன்று கிருபை செய்தீரே மலர்ந்திடுவே நான் கனி கொடுப்பேன் இந்த உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன் மலர்ந்திடுவே நான் கனி கொடுப்பேன் இந்த உலகமெங்கும் உமக்காய் பலன் கொடுப்பேன் அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூக
அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடுப்பட்டவள், சமூகத்தில் வாழ்கின்றவள், அன்பையே நம்புபவள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ல, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றைக்கும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 2:12, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படி, தெரிந்து கொள்ளும்படி, கண்டுபிடிக்கும்படி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். எவ்வளோ அருமையாக சொல்கிறார்ல, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல். இன்றைக்கி எல்லா ஜனங்களுக்கும் உலகத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. வாய் திறந்த மடை திறந்த வெள்ளம் போல் பேசுவாங்க. அரசியலை பற்றி பேசுவாங்க, சினிமாவை பற்றி பேசுவாங்க, என்ன படித்தா என்ன சம்பாதிக்கலான்னு பேசுவாங்க, எந்த நாட்டில் போனால் நிறைய சம்பளம் வாங்கலாம், அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. எப்படி திருமணம் முடித்தா, எப்படி பேக்ரவுண்டு வந்தால் நமக்கு நல்லா இருக்கும், இதெல்லாம் யாரும், இது உலகத்தின் ஆவி. ஆனால் தேவன் நமக்கு உண்டு பண்ணின திட்டங்களையும் முன்குறித்து ஆயத்தம் பண்ணில் காண நம்ம பக்தியால் முடியாது, ஜெபத்தால் முடியாது, ஆவியால் முடியாது. இதுக்குத்தான் சொல்கிறாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் வரும். உங்கள் சொந்த அறிவை வச்சோ, திறமையை வச்சோ, பக்தியை வச்சோ நம்ம ஆண்டவரை அடைஞ்சிட முடியாது. தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவரிடத்திலிருந்து புறப்படுகிற ஒரு ஆவியானவர் தான். ஆண்டவர் உங்களுக்கு என்ன மேன்மை, என்ன திட்டம், என்ன வேலை, என்ன ஊழியம், என்ன ஜெபியம், உங்கள் எதிர்காலம் எல்லாம் அவர் பிளான் பண்ணி வச்சுருக்கிறார். இந்த சித்தத்துக்காக தான் அவர் ஜெபம் பண்ண சொல்கிறாரு. இதுக்குத்தான் பவுல் சொல்கிறாரு, தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். இந்த ஆவி இல்லாட்டினா ஆண்டவர் உண்டு பண்ணதெல்லாம் நம்ம மனசில் தோன்ற கண்ணுக்கு மறைவாயிரும். லூக்கா 24:16 பார்த்தீங்கன்னா, உயிர்த்தெழுந்த இயேசு எம்மாவுசு போன சீடர்களோடு சேர்ந்து நடக்கிறார். அவர் இயேசுதான்னு அந்த சீஷர்களுக்கே தெரியலங்க. 3 வருஷம் அவரோடு உண்டு குடித்து வாழ்ந்தவங்க. கண் மறைக்கப்பட்டிருக்கு, மனதில் தோன்றலை. யாரோ ஒரு ஆள் வர்றாரு, அவரோட பேசிட்டு போகிறோம். இப்படித்தான் இன்றைக்கி தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லையா. 2 கொரிந்தியரில் நீங்கள் 4:4 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சாயலாக இருக்கிற இந்த சுவிசேஷம் சிலருக்கு பிரகாசமாக இராதபடி இவ்வுலகத்தின் தேவனானவன் அவர்களுடைய கண்களை குருடாக்கிட்டான், மந்தமாக்கிட்டான். அதனால் அது தோன்றலை. ஆண்டவருடைய திட்டத்தை கண்டுபிடிக்க முடியல, கண்ணுக்கு மறைவாயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் இந்த மறைஞ்சு இவங்க இழந்துடணும், அப்படியே இருக்கட்டும் விடலை. இந்த உலகத்தின் ஆவியை வெளியேற்றிட்டா, பரிசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துட்டா, சகல சத்தியத்துக்குள்ளும் பரிபூரணத்துக்குள்ளே நடத்திடுவார். அந்த ஆவியானவர் வந்தால் மேலே வானத்திலும் கீழே பூமி உள்ள ஆசீர்வாதத்தால் நிரப்பி நடத்திடுவாராம். அதுக்குத்தான் அவர் நம்மளை பார்த்து சொல்லி ஜெபம் பண்ண சொன்னார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னார். இந்த காலை நேரத்தில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு
நீங்கள் யாரால் நடத்தப்படுறீங்க? எந்த காரியத்தில் நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுறீங்களா, அவரால் நடத்தப்படுறீங்களா, இல்லை உங்கள் சுய பலத்தினால உங்கள் திறமையினால் வண்டியை ஓட்டுறீங்களா, குடும்பத்தை நடத்துகிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனால் உங்களுக்கு உண்டு பண்ணின முன்குறிக்கப்பட்டவர்களை அறியும்படி தேவனிடத்திலிருந்து இன்றைக்கி ஒரு ஆவி உங்கள் மேலே இறங்க போகுது. அந்த ஆவியானவர் இன்றைக்கி உங்கள் மேலே வந்துட்டார்னா நிறை உண்மையை நோக்கி சகல சத்தியத்தில் நடத்தி, இது இல்லை அது இல்லை, இது இப்படி முன்னாடி இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படி செஞ்சுருக்கலான்னு நீங்கள் நினைக்காதபடி உங்களை நேர்த்தியாய் சரியாய் உங்களை நடத்தி உங்களை வெட்கப்படாமல் ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்துவார். அதற்குத்தான் இந்த ஆவியை கொடுக்கிறார். தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படி ஆண்டவர் தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கொடுத்து நீங்கள் எல்லாவற்றிலும் முன்னேறவும் வளரவும் வாழவும் இந்த நாளில் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இன்றைக்கு இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் இணைந்து ஆண்டவரே இந்த நாளில் என்னை நடத்தும், எங்களுக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவி வரட்டும் என்று ஜெபிக்கிறார்களோ, அந்த ஆவியானவர் வந்து சகல நிறைவுக்குள்ளும் சத்தியத்துக்குள்ளும் நடத்தி ஆண்டவர் அவர்களுக்கு உண்டு பண்ணின எல்லாவற்றையும் பெற்று அனுபவிக்க சுதந்திரிக்க உதவி செய்யும். இந்த நாளில் எல்லா வெறுமையும் மாறட்டும். எல்லா தடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே இன்றைக்கு கைகூடி வரும்படி ஒரு வழியை திறந்து உயர்த்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிர் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன்.